வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். காஃபிஃபாய் மற்றும் இடுமிஷ்மே எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் கோலுனி எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி மற்றும் சைலா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் மொண்டா. கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வர பின்பற்றக்கூடியவங்க வர்க்கரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. குடியரசின் கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1907ஆம் ஆண்டு சூரத்ல ராஜ் பிகாரி கோஷ் தலைமையில நடந்துச்சு. உலக காடுகள் அறிக்கையை வெளியிடுறது உணவு மற்றும் வேளாண்மை அப்படிங்கிற அமைப்பு. சண்டாக்பூ மேற்கு வங்காளத்தின் மிக உயரமான சிகரம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201ல சொல்லியிருக்காங்க. பி.வி. சிந்து ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண். ரம்பா கழகத்துக்கு இன்னொரு பேரு மன்யம் கழகம். 1922ல இருந்து 24 வரைக்கும் இந்த ரம்பா கழகம் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில நடந்துச்சு. இந்திய ஏற்றுமதி அமைப்பின் கூட்டமைப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஸ்வினி குமார். ரௌத்ர சாத்விகம் நாவலுக்காக 33வது சரஸ்வதி சம்மான் 2023 வென்றவர் யார்? பிரபா வர்மா. T20 கிரிக்கெட்டில் 12,000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியரார்? விராட் கோலி. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ட்ரைலாட் 2024 என்ற கடல்சார் பயிற்சி நடத்தியது? தான்சானியா மற்றும் மொசாம்பிக். மறுமூலதன திட்டத்திற்காக RRBக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது? 6212 கோடி. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கான செஃப்டி பணி யார்? மேரி கோம். ஜெயபிரகாஷ் இந்திய நீச்சல் கூட்டமைப்பு தலைவர். கோவிந்தராஜ் ஆசிய சர்வதேச கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவர். ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவர். ஷேக் தலால் ஃபகத் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய தலைவர். சஞ்சய் சிங் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர். ரகுராம் ஐயர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. 2024 ஏபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த பரிசு இந்த வருஷம் மைக்கேல் தலகிராண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏபல் பரிசு கணிதத்துக்கான ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரி ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் விருது வாங்கியிருக்கு. தலப்பில் பிரதீப் சர்வதேச இனி விருது வாங்கியிருக்காங்க. வானியல் மற்றும் வானறிவியல் தொடர்பான சர்வதேச ஒலிம்பியாட்ல இந்தியாவுக்கு 5 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. ராஜா அனிருத் ஸ்ரீராம் சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட்ல வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. சவிதா லடேஜ் வேதியியல் கல்விக்கான நைகோம் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? கார்லோஸ் சைன்ஸ் தான் இந்த வருஷம் ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் இந்த வருஷம் சவுதி அரேபியா கிராண்ட் பிரி. செர்ஜியோ பெரக்ஸ் போன வருஷம் அசர்பைஜான் மற்றும் சவுதி அரேபியா கிராண்ட் பிரி. ஜீன் எரிக் வெர்கனே ஹைதராபாத் ஃபார்முலா இ பிரி ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் சைன்ஸ் சிங்கப்பூர் கிராண்ட் பிரி லாஸ்ட் இயர் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 21ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஒரு சகாப்தம், அங்கீகாரம், நீதி மற்றும் மேம்பாடு. பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மிருஷ சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். எந்த அமைப்பு சக்சம் செயலியை அறிமுகப்படுத்தியது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் இந்த செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலி எதுக்காக, யாருக்காக அப்படின்னா
85 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் ஊனமுற்ற வாக்காளர்களுக்கு தான் இந்த செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா வீட்ல இருந்து அவங்களால ஓட்டு காஸ்ட் பண்ண முடியும் அவங்களால. இந்திய தேர்தல் ஆணையம் கருடா செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மீன்வள அமைச்சகம் மத்ஸ்ய சேது அப்ளிகேஷன். பஞ்சாப் மாநிலம் கர்கர் நிகரானி கேடோ. நம்ம இந்திய அரசாங்கம் கனன் பிரகாரி அப்புறம் அனுவதினி அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ககன்யான் குழுவுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் சாக்கி அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பண மோசடி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2002ஆம் ஆண்டு தான் பண மோசடி தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா அமல்படுத்தப்பட்டது 2005ஆம் ஆண்டு. நித்தி ஆயோக் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வறுமை குறியீடை வெளியிடுவாங்க. அயோத்தி ராமர் கோயிலுடைய உயரம் 161 அடி. குரங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேரு கயசனோர் வன நோய். அதிக எண்ணிக்கையிலான பனிச்சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இடம் லடாக். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. அகிலேக தீவு மொரிஷஸ்ல அமைஞ்சிருக்கு. டோங்கின் வளைகுடா சீனா நாட்டுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையில இருக்கு. சேல சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு.